कर्णः कुन्त्या परित्यक्तः जातमात्रः शिशुः यदा सूतेन पालितः नद्यां प्राप्तश्च अधिरथेनः दुर्योधनप्रियश्च अभूत् कर्णः शूरतमः तथा. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், கடைசியில் துரோணாச்சாரியார் வந்துடுறார் அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு. குந்தியோட குழந்தைகள் எல்லாம் வேற வந்தாச்சு. ஏதோ விரோதம் பாராட்டிட்டு தான் இருக்கான் அந்த துரியோதனன். அந்த சமயத்தில் துரோணர் அங்கே வரார். அவரை ஆசிரியராக நியமிக்கிறார் பீஷ்மர். அது வரை பார்த்தோம் நம்ம. ஸோ இம்ப கர்ணனோட இது வருது. குந்தியா பரித்தியக்தக கர்ணகா, குந்தி விட்டுட்டா. அவள் வந்து கர்ப்பம் அடைஞ்சா அப்படியே தனியாக பெற்று அதை குழந்தைய தண்ணியில் போட்டா இல்லையா. ஜாத மாத்திரக சிசு, பிறந்த உடனே குழந்தையாக இருந்த ஒரு சிசுவாக இருந்த பொழுதே அந்த குழந்தை விடப்பட்டான். ஸோ நத்யாம் பிராப்தக அதிரதேன, அதிரதன் சொல்லக்கூடிய தேரோட்டி ஒருத்தன், அவன் அந்த குழந்தைய நதியில் அடைந்தான். கிடச்சிது அவனுக்கு. பாலித்தக, வளர்க்கப்பட்டான். கர்ணன் வந்து இந்த அதிரதன் என்ற தேரோட்டி, சூதன்னு தேரோட்டி, சூதேன பாலித்தக, அந்த தேரோட்டியால் வளர்க்கப்பட்டான். துரியோதனக பிரியஷ்ச, துரியோதனுக்கு பிரியமாயிட்டான், அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். கர்ணன் வந்து துரியோதனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அபூத் கர்ணக சூரதமக, வீராதி வீரன் சூராதி சூரனாக இருந்தான் இந்த கர்ணன். कर्णः कुन्त्या परित्यक्तः जातमात्रः शिशुः यदा सुतेन पालितः नद्यां प्राप्तश्च अधिरथेनः दुर्योधनप्रियश्च अभूत् कर्णः शूरतमः तथा. परस्परं विरोधः अभूत् भीमदुर्योधनादिषु धृतराष्ट्रः तु सञ्चिन्त्य क्लेशं पुत्रेषु तेषु च निवासं कल्पयामास पाण्डवानां महात्मनां विरोधशमनाय एव नगरे वारणावते. ஸோ பரஸ்பரம் விரோதம் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எப்போதுமே. திருதராஷ்டிரனுக்கும் அந்த பாண்டு புத்திரர்களுக்கும் எல்லாருக்குமே சண்டை தான் எப்போவுமே. விரோத அபூத்து பீமா துரியோதனா, பீமனுக்கும் துரியோதனுக்கும் எடுத்து பார்க்க முடியாது, கண் எடுத்து பார்க்க முடியாது. ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு கோபம் சண்டை. திருதராஷ்டிரகாத்து சஞ்சிந்தியா, ஸோ கிளேஷம் புத்திரேஷு தேஷுச்சா, என்ன ஒரு கஷ்டம்டா இந்த குழந்தைகளுக்கு நடுவில் இப்படி ஒரு சண்டை வந்துட்டே இருக்கேன்ட்டு திருதராஷ்டிரன் ரொம்ப யோசித்து பார்க்குறான். ரொம்ப யோசித்து பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, வாரணாவிரதம் என்ற ஊரில் கிராமம், அது ஒரு கிராமாந்திரம், நிவாசம் கல்பயாமாச பாண்டவானா, அதாவது இப்போ மகாத்மாக்களான பாண்டுவுடைய பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு அந்த ஊரில் போய் உக்காண்டுருங்கோன்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறாராம். ஏன்னா இங்கே வேலைக்கு எப்போது சண்டை, இதை கஷ்டத்தை தாங்க முடியல அவருக்கு. புத்திரேஷு தேஷு கிளேஷம். ஸோ அதனால தன்னுடைய புத்திரர்கள் தேஷு, மாமக்காக பாண்டவானாம் செய்வன், அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கு. புத்திரேஷு தேஷு, என்னுடைய புத்திரர்களுக்கும் அவர்களுக்கும் பாண்டவர்களுக்கு நடுவில் கிளேஷமாக இருக்கே, சண்டை வரதேன்ட்டு யோசிச்சு அவளுக்கு வாரணாவிரதத்தில் மகாத்மாக்களான பாண்டவர்களுக்கு நிவாசத்தை, ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். விரோதமானாய ஏவ, ஏன்னா ரெண்டு நகரே விரோதமானாய, இல்லை நகரே வாரணாவிரத்தைன்னு எடுத்துனோம்னா அது ஒரு கிராமம் இல்லை, நகரம்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வாரணாவிரதங்கிறது ஒரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வருது மகாபாரதத்தில். பட் இந்த இடத்துல நகரேன்னு எடுத்துக்கலாம். ஸோ வாரணாவிரதங்கிற நகரத்தில் விரோதமானாயாக, ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கா, விரோதத்தன்மை இருக்குது. அதனால ஒருத்தரை பிரித்து வைக்கலான்னு வைக்கிறார் அவர். ராதே கிருஷ்ணா மேம். पाण्डवा दुःखकर्षिताः ततः तुष्टमनश्च अहं जातः पार्थान् विलोक्य च प्रेरिताः ते मया तूर्णं द्रुपदस्य पुरं प्रति. ततस्तुष्टमनाश्च अहं ஹாப்பி ஆயிட்டார். ஆஹா பேரங்களா சாகலை உயிரோடு இருக்கான்னு சொன்னோடனே சந்துஷ்டமனாக, துஷ்டன்னு சந்தோஷம் ஆயிடுது அவருக்கு. ஜாதகன்னா எனக்கு ஏற்பட்டது. பார்த்தான் விலோக்கியா, பிரிதாவுடைய குழந்தைகள் எல்லாருமே 5 பேருமே இப்போ பிரிதா தானே வளர்க்குறா, அதனால் பிரிதையோட குழந்தைகள் பார்த்தான்னு சொல்கிறா எல்லாரும் 5 பேரையுமே. ஸோ அவளை பார்த்து தே பிரேரிதாக மயா தூர்ணம், நான் வந்து அவளை வேகமாக அனுப்பிச்சேன். எங்கே அனுப்பிச்சேன்? துருபதஸ்ய புறம் பிரதி, திரௌபதியோட கல்யாணம் நடக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு நான் அவளை வேகமாக அனுப்பினேன். துருபத ராஜா இருக்கக்கூடிய நகரத்துக்கு நான் அவர்களை தூண்டி போச்சொன்னேன்னு சொல்கிறாங்க. ततः तुष्टमनाश्च अहं जातः पार्थान् विलोक्य च प्रेरिताः ते मया तूर्णं द्रुपदस्य पुरं प्रति. ते गताः तत्र दुःखार्ता विप्रवेशधराः कृशाः मृगचर्मपरिधानाः
सभायां संस्थिताः तदा. ஸோ துக்கார்த்தாக ரொம்ப துக்கத்தோடு அவள் எல்லாரும் கதாக தத்ர என்ன பண்ணுறது, துக்கத்தில் இருக்கா, ஆர்த்தாக பீடிக்கப்பட்டிருக்கா, தன்னோட ஐடென்டிட்டியை வெளியில் காட்டவே பயமாக இருக்குது, இப்படி எல்லாம் துரோகம் பண்ணுறாலே என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ துக்கத்தால் பீடிக்கப்பட்ட அவர்கள் தத்ர கதா அங்கே போனான். நான் சொன்னதுனால அந்த துருபத ராஜ்யத்துக்கு போனான். விப்ரவேஷதரா கிருஷாகா ஒரு பிராமண வேஷத்தில் போகிறான். 5 பேருமே பிராமண வேஷம் கொண்டு கொண்டு கிருஷாகா மெலிஞ்சிருக்கா போகிறான். மிருகச்சர்ம பரீதானாக மிருகச்சர்மன்னு என்னது மான்தோல் ஆடை அணிந்தவர்களாக சபாயாம் சம்ஸ்திதாக ததா அந்த சபையில் நின்று கொண்டிருந்தார்கள். சம்ஸ்திதாக என்னது அந்த சபையில் போய் நிற்கிறா, ஓரமாக நிற்கிறா, என்ன நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு. மிருகச்சர்ம பரீதானாக சபாயாம் சம்ஸ்திதாக ததா कृत्वा पराक्रमं जिष्णुः स जित्वा द्रुपद आत्मजां चक्रुः विवाहं मानिन्या पञ्च एव मातृवाक्यतः. ஜிஷ்ணுன்னா அர்ஜுனன்னு பேர், ஜெயிக்கக்கூடியவன்ற இடத்துல அர்ஜுனன். கிருத்வா பராக்கிரமம் நல்ல பராக்கிரமத்தை அந்த இடத்துல காட்டி துருபத ஆத்மஜாம் ஜித்வா துருபதனுடைய மகளை வீரிய சுல்கம் தானே வச்சுருக்காரு. இந்த யார் இதை அடிக்கிறாளோ, அந்த மீன் அடிக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணு சொல்லியிருக்கா இல்லையா, அதை அவளை ஜெயிக்கிற திருப்பத ஆத்மஜாம் ஜித்வா அவளை ஜெயித்து விவாகம் சக்ருகு மானின்யாகா அது கௌரவமுடைய அந்த திரௌபதியை கல்யாணம் செய்து கொண்டான். பஞ்ச ஏவ மாத்ருவாக்கியத்துக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அம்மா சொன்னா ஐவரும் புசிக்கான்னா கனி கொண்டு வந்திருக்கேன்னு உடனே ஐவரும் புசிக்கான்னு விட்டா அம்மா. அதனால கடைசியில் அம்மாவுடைய வாக்கியத்தினால 5 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டாள் திரௌபதி. कृत्वा पराक्रमं जिष्णुः स जित्वा द्रुपद आत्मजां चक्रुः विवाहं मानिन्या पञ्च एव मातृवाक्यतः. दृष्ट्वा विवाहं तेषां तु मुदितः अहं पृशं तदा ततः नागक्वये प्राप्ताः पाञ्चाली सहिता मुने. ஸோ தேஷாம் விவாகம் திருஷ்டுவா ஸோ பாண்டவர்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி போயிடுதுங்கிறத நான் கேள்விப்பட்டு முதித்தக அகம் பிரிஷம் ததா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நாரதரே, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ததோ நாகாகுவே பிராப்தாக அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு வழியாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது அர்ஜுன் எல்லாம் உயிரோடு இருக்கா எல்லாரும் தெரிஞ்ச உடனே இவன் நேரம் ஹஸ்தினாபுரத்துக்கு வரா. நாகாகுவே பிராப்தாக ஹஸ்தினாபுரத்தை அடைந்தார்கள். பாஞ்சாலி சகிதாக முனே பாஞ்சாலியும் அழிச்சுன்னு போனா. ஸோ ஆமாம் திரௌபதி அழிச்சுண்டு அவள் எல்லாருமே ஹஸ்தினாபுரத்துக்கு சென்றார்கள். எல்லா கதையும் வரும், ராமாயணம் வந்துடும், பாரதம் வந்துடும், எல்லாம் வந்துடும். दृष्ट्वा विवाहं तेषां तु मुदितः अहं वृषं तदा ततः नागाक्वये प्राप्ताः पाञ्चाली सहिता मुने. सम्काण्डः प्रस्थं धृतराष्ट्रेण कल्पितं पाण्डवानां द्विजश्रेष्ठ वसुदेवसुतेन वै. ஸோ காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடம், ஒரு பாலைவன மாதிரி இருக்குது, எல்லாம் முள்ளுச்செடி வளர்ந்துருக்கிற இடம், அந்த மாதிரி ஒரே காடு மாதிரி இருக்கக்கூடிய முள்ளுச்செடிகள் வளர்ந்துருக்கக்கூடிய இடம் காண்டவ பிரஸ்தம்னு பேர். அந்த இடத்த திருதராஷ்டிரன் என்ன பண்ணா, பாண்டவர்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல போய் இருங்கோ, நீங்களே ஒரு ராஜ்யத்தை அமைச்சுன்னு உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு கல்பித்தம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். திருதராஷ்டிரேன நிவாசம் அவளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். ஏன்னா இந்த சண்டையை நீக்கணும், வாரணாபதத்தில் போனால் அது சரிப்படலை. ஸோ அதனால் இப்போ ஒரு காண்டவ பிரஸ்தத்தை கொடுக்குறேன். அப்போ த்விஜஸ்ரேஷ்டா யார் கூப்பிட்றார், நாரதரே பிராமணோத்தமரே பாண்டவானா நிவாசம் இப்படி பாண்டவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார். வசுதேவ சுதேன வை தற்பித்தக அது அடுத்த லைனில் வரும். வசுதேவ சுதனை யார், வசுதேவரோட பிள்ளை வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரால தற்பித்தகன்னு அடுத்த லைனோடு அன்வயம் பண்ணிக்கிறாங்க. நிவாசம் காண்டவ பிரஸ்தம் திருதராஷ்டிரேன கல்பிதம் பாண்டவானாம் த்விஜஸ்ரேஷ்ட வசுதேவ சுதேன வை. तर्पितः पावकः तत्र विष्णुना सह जिष्णुना राजसूयः कृतः यज्ञः तदा अहं मुदितः अभवम्. அவ்வளோதான், கிருஷ்ணர் வந்தார். எப்பா நீ அர்ஜுனா, நீ இந்த காண்டவ பிரசத்தை ஃபுல்லாக அக்னிக்கு பரிசாக கொடுக்கணும், அக்னி என்ன வேணும் கேட்டிருக்கான், என்கிட்ட ரொம்ப கேட்டிருக்கான், அதனால் நீ அவனுக்கு திருப்திப்படுத்து. பாவக்ககான்னு புனிதப்படுத்தக்கூடியவன்கிற அர்த்தம், அக்னின்னு அர்த்தம். பவ் அக்ககான்னு பிரிக்கணும். அதை பவ் அக்ககான பவுனை பாவனம் பண்ணுறது, புனித பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் என்னது, அக்னி. ஸோ அந்த அக்னியை திருப்திப்படுத்த பண்ணப்பட்டது எப்படி, அர்ஜுனன் தீக்கிரையாக்கினான்.
எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. அந்த இருக்கிற காட்டெல்லாம் அழித்து ஒரு லேண்டாக மாற்றி கொடுத்துருது. ஸோ விஷ்ணுனா சக ஜிஷ்ணுனா, அந்த விஷ்ணுவும் அர்ஜுனனும் சேர்ந்து இந்த காரியத்தை முடித்தார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்திரபிரஸ்தத்தை பண்ணியாச்சு. ராஜசூயாக கிருத்தக யஜ்ஞக. ஸோ இந்திரபிரஸ்தம் ஆயிடுது. காண்டவ பிரஸ்தம் இப்போ இந்திரபிரஸ்தம் ஆயிடுது. ஸோ இந்திரபிரஸ்தத்தில் ஒரு ராஜசூய யாகம் பண்ணப்பட்டது. ததா அகம் முதிதோ அபவம். எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வியாசருக்கு ஒரே ஹாப்பி தான். வியாசர் இப்படியாக என்னுடைய பேரன்கள்லாம் இந்திரபிரஸ்தத்தில் வந்து ராஜசூய யாகம் பண்ணிடான்னு கேள்விப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். अर्पितः पावकः तत्र विष्णुना सह जिष्णुना राजसूयः कृतः यज्ञः तदाहं मुदितो अभवम् दृष्ट्वा अथ विभवं तेषां तथा मय कृतां सभां दुर्योधनः अतिसन्तप्तः दुरोदरम् अथ अकरोत्. ஸோ திருஷ்டுவா அதை பார்க்குறான். ராஜசூய இயக்கத்துக்கு யார் கௌரவர்களாக வந்திருக்கா, எல்லோரும் கூப்பிட்டுருக்கா, வந்திருக்கா, பார்க்குறான். அந்த வைபவத்தை பார்த்தா தாங்க முடியல. மயக்கிருதம் சபாம், மயனால் ஒரு சபையை வேற உண்டாக்கி வச்சிருக்கு. அந்த பேலஸில் மயன் ஒரு சபையை ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு. அது தண்ணி எது இது நிலம் எது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. துரியோதனக அதிசந்தப்தக, தவிச்சு போய்ட்றான். எப்பா என்ன ஐஸ்வர்யம் தவிச்சு போய்ட்றானா துரியோதனன். ஸோ துரோதரம் அதை அக்கரோத்து. அப்போ துரோதரம் சொல்கிறது என்னது, மனசில் வைத்தறிச்சல் பட்டான். துரோதரம்னா சூதாட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ சொக்கட்டான் இல்லை, சூதாட்டம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை ஏற்பாடு பண்ணினான். உதரம்னு எடுத்தோம்னா நம்ம வந்து அது மாதிரி சொல்லலாம் வைத்தறிச்சல்னு. பட் இங்கே சூதாட்டம்ங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுதானே ஏற்பாடு பண்ணுறான். அடுத்ததா அப்போ அவன் துர்த்யூதவேதி, அதாவது எப்படி ஃப்ராடு பண்ணணும். துர்த்யூதம், தியூதம்னாலே சொக்கட்டான் விளையாட்டு, செஸ்ஸு. ஸோ தியூதவேதி, வேதினா அறிந்தவன். ஸோ யார், சகுனி. துர்த்யூத வேதி, அது ஃப்ராடு பண்ணுறது நல்லாவே தெரியும் அவனுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா அறிஞ்ச சகுனி. அச்சக்ஞகாச்ச தர்மஜகா, இவனுக்கு அச்சான என்ன, அச்சானாலும் இதுதான் அந்த பகடைக்காயின்னு அர்த்தம். அச்சான பகடைக்காய், இதை வீசுறா இல்லையா சொக்கட்டான்ல, அந்த அச்சத்தை அது எப்படி போடுறனே தெரியாது யாருக்கு, தர்மஜகா, தர்மனுக்கு பிறந்த யுதிஷ்டிரன். ஸோ இவா ரெண்டு தான் விளையாட்டு. ஓகே, ஸோ யுதிஷ்டனுக்கு விளையாடவே தெரியாது. அச்சக்ஞக. ஸோ அச்சம் விளையாட்டு எப்படின்னு தெரியவே தெரியாத தர்மன் ஒரு யுதிஷ்டன் ஒரு சைடு. ஹிருதம் ராஜ்யம் தனம் சர்வம். அதனால ரெண்டு பேரும் விளையாடும் போது என்னாச்சு, இவனுடைய இந்திரபிரஸ்த ராஜ்யம் ஃபுல்லாக அபகரிக்கப்பட்டது. எல்லா தனமும் ஹிருதம் அபகிருதம், அபகரிக்கப்பட்டது. யாக்ஞசேனீச்ச கிளேஷிதா, யாக்ஞசேனி துன்புறுத்தப்பட்டாள். அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த விளையாட்டில். वने 12 वर्षाणि पाण्डवाः ते विवासिताः पाञ्चाली सहिताः तेन दुःखं मे जनितं वृषम्. ஸோ பாண்டவர்கள் வந்து 12 வருஷம் வானவாசம் பண்ணணும் அப்படின்னு கட்டளை கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசம், அது இங்கே சொல்லலை. ஸோ 12 வருஷம் பாண்டவர்களுக்கு விவாசம் நாட்டில் இருக்கப்படா காட்டுக்கு போனோம். ஸோ பாஞ்சாலி சகிதாக்கா, பாஞ்சாலியோடு கூட தேன துக்கம் மே ஜனிதம் விஷம். அவ்வளோதான், அவளோடு கூட போன புறம் எனக்கு திரும்பி துக்கம் ஆயிடுது. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கா, துக்கம் மே ஜனிதம் விஷம், எனக்கு துக்கத்தை ஏற்படுத்தியது. वने 12 वर्षाणि पाण्डवाः ते विवासिताः पाञ्चाली सहिताः तेन दुःखं मे जनितं वृषम्. एवं नारद संसारे सुखदुःखात्मके वृषं निमग्नः अहं भ्रमणेन एव जानन् धर्मं सनातनम्. भ्रमेण एव இல்லையா, பிரமேண ஏவ. ஸோ ஏவம் நாரதா, இவ்வாறு ஹே நாரதரே, சுக்கதுக்காத்மகே சம்சாரே, சுக்கமும் துக்கமும் கூடிய இந்த சம்சாரத்தில் பிரிஷம் சுகதுக்கம், அதாவது நல்ல சுகம் வந்தால் ஒரே சுகமாக இருக்குது, துக்கம் வந்தால் ஒரே துக்கமாக இருக்குது, இப்படி ரொம்ப சுக்கமும் துக்கமும் நிறைந்த இந்த சம்சாரத்தில்
பிரமேண ஏவ விமக்னோ, நான் பிரம பிடிச்சு உக்காண்டிருந்தேன். ஏன்னா வியாசர் மாதிரி ஒரு சன்னியாசி, அவருக்கு இந்த பிரமையெல்லாம் வருமா? மோகத்தில் ஆழ்ந்து போயிட்டேன் நான் சொல்கிறாருங்க. ஸோ நான் பிரம பிடிச்சு அந்த சம்சார துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சுட்டு அதில் மூழ்கி போயிட்டேன். நிமக்னக அகம் ஜானன் தர்மம் சனாதனம், எனக்கு தர்மத்தை பற்றி தெரியும். சனாதனமாக இருக்கக்கூடிய ஆதி காலத்துலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய தர்மம் அது என்னதுன்னு எல்லாம் தெரிஞ்ச நானே இப்படி பிரம பிடிச்சு நான் உட்காண்டிருந்தேன்னு சொல்கிறேன். एवं नारद संसारे सुख दुःखात्मके वृषं निमग्नः अहं भ्रमेण एव जानन् धर्मं सनातनम् सः अहं कस्य सुताः ते अमी कामाता किं सुखं पुनः येन मे हृदयं मोहात् भ्रमति इति दिवानिशम्. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன தோன்றுறது? யார் இந்த குழந்தைகள்லாம்? கஸ்ய சுதாக, யாருடைய குழந்தைகள்? கோகம், நான் யார்? எல்லாமே ஒரு மாயை தானே தோன்றது அவருக்கு. ஸோ நான் யார்? இந்த குழந்தைகள் யார்? அமீ கஸ்ய சுதாக, இவ யாருடைய குழந்தைகள்? நான் என்ன சொந்தம் கொண்டாட வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. கா மாதா, யார் அம்மா? கிம் சுகம் புனக, அப்புறம் என்ன சுகம் இருக்கு இந்த உலகத்தில்? ஏனமே ஹிருதயம் மோகாதி, எதனால் இந்த மாதிரி எனக்கு அடிச்சுக்கிறது, என்னுடைய ஹிருதயம் இப்படி அடிச்சுக்கிறதே, மோகத்தில் மூழ்கி போய் அடிச்சுக்கிறதே, மோகாத்து பிரமதி இது திவானிஷம், இப்படி என்னோட மனசு ஏன் இப்படி அலையிறது அப்படின்னு நான் மனசில் யோசிச்சுட்டே இருந்தேன். நினச்சி ஒரு பக்கம் மறுகிறார், சுகதுக்கத்தில் வாடுறார். அடுத்த நிமிஷம் இவெல்லாம் யார், நான் யார், இது என்ன ஜென்மம் அப்படின்லாம் நினச்சி நான் ரொம்ப பிரமை பிடிச்சு நான் இருந்தேன். को अहं कस्य सुताः ते अमी कामाता किं सुखं पुनः येन मे हृदयं मोहात् भ्रमति इति दिवानिशम् किं करोमि क्व गच्छामि सन्तोषः न अधिगच्छति दोला आरूढं मनः मे अत्र चञ्चलं न स्थिरं भवेत्. ஸோ கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும்? கச்சாமி, எங்கே போகிறது? என்னால் எங்கே தான் போக முடியும்? சந்தோஷகனா அதிகச்சதி, மனசுக்கு ஒரு துளி சந்தோஷம் இல்லை எனக்கு. ஸோ தோலாரூடம் மனகா, ஸோ என்னோட மனசு ஊஞ்சல் போல் ஆடுறது, இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுறது, அப்புறம் இப்படி ஞானத்தில் அப்படி யோசிக்கிறது, இப்படி மாறி மாறி ஊஞ்சல் போல் என்னோடய மனசு அங்கே ஆடின்னு இருக்கு. சஞ்சலமாகவே இருந்தது. நான் ஸ்திரம்பவே, மனசு ஒரு நிலையில் நிற்கலை எனக்குன்ற. किं करोमि क्व गच्छामि सन्तोषः न अधिगच्छति दोलारूढं मनो मे अत्र चञ्चलं न स्थिरं भवेत्. सर्वज्ञः असि मुनिश्रेष्ठ सन्देहं मे निवर्तय तथा कुरु यथा अहं स्यां सुखितः विगतज्वरः. मुनिश्रेष्ठ नारदरे, मुनिवरे, சர்வஜோசி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. என்னுடைய இந்த சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தனம் பண்ணணும், இந்த சந்தேகத்தை மாற்றி தரணும். நான் ஏன் இப்படி கடந்து அலையறேன், அதை நீக்கணும் நீங்கள். ததா குரு, அவ்வாறு செய்யுங்கள். யதா அகம் சியாம் சுகிதக, நான் சுகமாக இருக்கணும். அல்டிமேட்டாக இந்த மாதிரி மனசு கடந்து சஞ்சலப்படக்கூடாது, நான் சுகமாக இருக்கணும். அந்த ஜுரம் இல்லாமல், என்னுடைய மனசு இப்போ ஜுரத்தில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலையிறது, அந்த மனசிலோட ஜுரத்தை நீங்கள் நீக்கி தரணும், என்னை சுகமாக நீங்கள் செய்ய வேண்டும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். सर्वज्ञो असि मुनिश्रेष्ठ सन्देहं मे निवर्तय तथा कुरु यदाहं स्यां सुखितः विगतज्वरः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे व्यासस्वकीयमोहवर्जनं नाम पञ्चविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ षड्विंशोऽध्यायः. व्यासौ उवाच इति मे वचनं श्रुत्वा नारदः परमार्थवित् माम् आह च स्मितं कृत्वा पृच्छन्तं मोहकारणम्. ஸோ மோக காரணம் பிரிச்சந்தம், நான் ஏன் இப்படி மோகத்தில் ஆழ்ந்து கிடக்கேன்னு நான் கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. இதீமே வச்சனம் சுத்துவா, இந்த வார்த்தையை கேட்டு நாரதக பரம அர்த்தவித்து, எல்லாம் தெரியும், புருஷார்த்தங்கள் பரம புருஷார்த்தங்கள் எல்லாமே அறிந்தவர் அவர். ஸோ எல்லாமே தெரிந்தவர் ஸ்மிதம் கிருத்வா மாமாக, புன்னகை பூர்த்தவாறு என்னிடம் சொன்னார். वचनं श्रुत्वा नारदः परम अर्थवित् माम् आह च स्मितं कृत्वा पृच्छन्तं मोहकारणम्.
नारद उवाच पाराशर्य पुराणज्ञा किं पृच्छसि सुनिश्चयं संसारे अस्मिन् विना मोहं को अपि नास्ति शरीरवान्. நாரத சொல்றார், புராணஞான்னு கூப்பிட்றார். புராணங்களெல்லாம் அறிந்தவர், எல்லாம் 18 புராணத்தை எழுதியிருக்கார் நாரத இவர் வியாசர் இல்லையா. ஸோ புராணங்களை அறிந்தவரே, பாராசரியா பராசருடைய பிள்ளையே வியாசரே, கிம் பிரிச்சசி என்ன கேட்குற நீ, சுநிச்சயம் ஒரு நிச்சயம் இல்லாமல் நீ என்னவோ கேட்டுருக்கேன் என்னை பார்த்து. சம்சாரே அஸ்மின் வினாமோகம், மோகம் இல்லாமல் யார் தான் உலகத்தில் இருக்க முடியும்னு கேட்குறாரு. இப்போ நீ இந்த மோகத்தில் அடைஞ்சுட்டேன்னு மயங்கரில் ஒரு தப்பும் இல்லை, அது உலகத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான். உலகத்தில் சம்சாரே அஸ்மின், இந்த உலகத்தில் வினாமோகம் மோகம் இல்லாதவர்கள் கோபி ஷரீரவான் நாஸ்தி, ஷரீரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் மோகத்தில் தான் மூழ்கி போவா சொல்கிறார். नारद उवाच पाराशर्य पुराणज्ञ किं पृच्छसि सुनिश्चयं संसारे अस्मिन् विना मोहं को अपि नास्ति शरीरवान्. ब्रह्मा विष्णुः तथा रुद्रः सनकः कपिलः तथा मायया वेष्टिताः सर्वे भ्रमन्ति भववर्त्मनि. ஸோ யாருமே பார்த்தானா பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள், ருத்ரன், அது தவிர சனகாதிகள் 4 பேர், கபில முனிவர் ரிஷி, மாயையா வேஷ்டிதாக எல்லாரையும் மாயையில் மூடியிருக்கா. வேஷ்டின்னு அதான் அர்த்தம், வேஷ்டி சுத்திக்கிறதுனால வேஷ்டின்னு அர்த்தம். ஸோ வேஷ்டிதக மாயையினால் சூழப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருமே. சர்வே பிரமந்தி எல்லாரும் சொற்றி சுழண்டு இருக்கா. பவ வர்த்தமனி இந்த சம்சார வர்த்தமானத்தில் சுற்றி சுழண்டு இருக்கா மும்மூர்த்திகள் கூட. ब्रह्मा विष्णुः तथा रुद्रः सनकः कपिलः तथा मायया वेष्टिताः सर्वे भ्रमन्ति भववर्त्मनि. राधे कृष्ण मैम. ओके. ज्ञानिनं मां जनः वेत्ति भ्रान्तः अहं सर्वलोकवत् शृणु मे पूर्ववृत्तान्तं प्रब्रवीमि सुनिश्चितम्. ஸோ மாம் ஜனக ஞானினம் வேத்தி, என்ன மக்கள் எல்லாருமே ஜனங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா ஞானி. வியாசர் அப்படி தானே சொல்கிறா எல்லாருமே. யார் இவர் நாரதர் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஸோ ஞானினம் மாம் வேத்தி, நான் என்ன பெரிய ஞானின்ட்டு மக்கள்லாம் நினச்சிட்டு இருக்கா. நாரதர் சொல்லிட்டு இருக்காருங்க. அகம் பிராந்தக சர்வலோகவத்து, நானும் சர்வலோகம் சுழல்ற மாதிரி நானும் பிராம பிடிச்சி நானும் சுழண்டுட்டு தான் இருக்கேங்கிறார். நானும் பிராந்தானாலே பைத்தியம்னு சொல்லுவான், ஜென்ரலாக அர்த்தம் பிராந்தன்னா பைத்தியம் சொல்லுவான். அதாவது மண்டைக்கு ஒரு லக்கு இல்லாமல் சுழண்டுன்னு இருக்கேன்னு சொல்கிறார் அவர். ஸோ சர்வலோகவத்து உலகமெல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சுழண்டுட்டு இருக்கேன். என்னுடைய பூர்வ விற்த்தாந்தத்தை நீ கேளு, சுணுமே பூர்வ விற்த்தாந்தம் சுணுன்னு கேட்குறார். வியாசர்கிட்ட சொல்கிறார் நாரதர், நான் என்னுடைய பழங்கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், அதை கேளு. பிரப்ரவீமி நன்னா சொல்கிறேன், சுநிஷ்டிதம் நிச்சயமாக என்ன நடந்தது என்னுடைய பூர்வ கதையை பற்றி சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓஹோ அப்படியான்னு நீயே புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறாருங்க. ज्ञानिनं मां जनः वेति भ्रान्तः अहं सर्वलोकवत् शृणु मे पूर्ववृत्तान्तं प्रब्रवीमि सुनिश्चितम्. दुःखं मया यथा पूर्वम् अनुभूतं महत्तरं स्वकृतेन च मोहेन भार्यार्थे वासवीसुता. வாசவீசுதா வசுவின் பிள்ளையே, சத்தியவதியோட பிள்ளையே வியாசரே. துக்கம் மயாயதா பூர்வம், நான் பயங்கர துக்கத்தை அனுபவித்தேன். இந்த மாதிரி என்னோட ஒரு மோகத்தில் ஆழ்ந்ததுனால முன்னாடி நான் ரொம்ப துக்கத்தை அனுபவித்தேன். மகத்தரம் துக்கம், சாதா துக்கம் இல்லை, பயங்கரமான துக்கம். எதனால? ஸ்வக்ருத்தேன மோகேன. ஸோ எனக்கு பொண்டாட்டி வேணும், பாரியார்த்தே ஒரு பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த மோகத்தில் ஆழ்ந்ததுனால ஏற்பட்ட துக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்கிறேன். दुःखं मया यथा पूर्वम् अनुभूतं महत्तरं स्वकृतेन च मोहेन भार्यार्थे वासवीसुत. एकदा पर्वतश्च अहं देवलोकात्महीतलं प्राप्तः विलोकनार्ताय भारतं खण्डम् उत्तमम्. நானும் ஏகதான ஒரு முறை பர்வதஷ அகம், பர்வதரோடு கூட, பர்வதர்னு அவரும் ஒரு கந்தர்வர் இல்லையா, பர்வதர் நாரதர் 2 பேருமே கந்தர்வ கோஷ்டி. ஸோ நாரதருடைய ஆக்சுவலாக அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ சிஸ்டரோட பிள்ளை, நாரதருடைய சகோதரியோடு மகன் இந்த பர்வதர். ஸோ நானும் அந்த பர்வதரும் தேவலோகத்திலேருந்து மஹீத்தல் அந்த பூமிக்கு வந்தோம். நாங்கள்
பிராப்தக விலோகனார்த்தாய பாரதகண்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் நாங்கள் 2 பேரும் வானத்திலேருந்து பூமிக்கு வந்தோம். ஏகதா பர்வதஸ்ய அஹம் தேவலோகாத் மஹீதலம் பிராப்தக விலோகானார்த்தாய பாரதம் கண்டம் உத்தமம். விலோகன அர்த்தாய. ஓகே. பிரமந்தௌ சஹிதௌ உர்வ்யாம் பஷ்யந்தௌ தீர்த்தமண்டலம் பாவனானி ச ஸ்தானானி முனீனாம் ஆஸ்ரமான் சுபான். ஸோ சகிதௌ பிரமந்தௌ 2 பேரும் கூட சேர்ந்து அங்கே இங்கே சுற்றி நடந்தோம். நாங்கள் அங்கெல்லாம் பிரமணம் பண்ணிட்டு இருந்தோம், சுற்றின்னு இருந்தோம். உர்வியாம் இந்த பூமியில். பஷ்யந்தௌ தீர்த்த மண்டலம், தீர்த்த மண்டலம்னு தீர்த்தஸ்தானங்கள் அந்த மாதிரி என்னெல்லாம் புண்ணியஸ்தானங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். பஷ்யந்தௌ பாவனானிச்ச ஸ்தானம். சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 2 பேரும் வரும்போது தீர்த்த மண்டலம் பஷ்யந்தௌ தீர்த்தஸ்தானங்கள், அப்புறம் பாவனானி ஸ்தானானி நல்ல க்ஷேத்திரங்கள், நல்ல பாவனமான புனிதத்தன்மையுடைய க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு முனிநாம் ஆசிரமான் சுபான் முனிவர்களுடைய சோபனமான ஆசிரமங்கள் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே வந்தோம் பூமியில். பிரமந்தௌ சஹிதௌ ஊர்வ்யாம் பஷ்யந்தௌ தீர்த்தமண்டலம் பாவனானி ச ஸ்தானானி முனீனாம் ஆஸ்ரமான் சுபான். शपथं देवलोकात्तु कृत्वा पूर्वं परस्परं चलितौ समयं च इमं सम्मन्त्रय निश्चयेन वै. ஸோ சபதம் லோகாத்து கிருத்வா பூர்வம் பரஸ்பரம், அதாவது தேவலோகத்துலேருந்து வரும்போதே 2 பேரும் ஒரு சபதம் பண்ணிட்டோம். ஆளுக்கு ஒரு 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு முக்கியமாக ஒரு சபதத்தை மேற்கொண்டோம். நாங்கள் சலித்தவுன்னா இது நடந்துட்டு இருந்தோம், பூமியில் நடந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி சபதத்தை பண்ணிட்டு சமயம் ச இமம் சம்மந்திரையா, அதாவது சம்மந்திரையான்னு ஆலோசனை பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் ஆலோசனை பண்ணி நிச்சயமான முடிவெடுத்து சமயம் ச இமம், சமயம்னாலும் சபதம் ஒரு கண்டிஷன். ஸோ அந்த சபதத்தை பண்ணி கொண்டு தான் இங்கே வந்தோம் இந்த பூமிக்குன்னு சொல்கிறேன். शपथं देवलोकात्तु कृत्वा पूर्वं परस्परं चलितौ समयं च इमं सम्मन्त्रय निश्चयेन वै. चित्तवृत्तिः तु वक्तव्या यादृशी यस्य जायते शुभा वापि अशुभा वापि न वक्तव्या कदाचन. ஒருத்தர் என்ன பேசிட்டான்னா, உன் மனசில் என்ன இருக்குங்கிறத உடனடியாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். உன்னுடைய சித்தத்தில் விற்த்தியாகிறது என்ன ஒரு விற்த்தினாலே மனசில் தோன்றக்கூடிய ஒரு தாட்டுக்கு பேரே விற்த்தின்னு பேர். ஸோ உன்னுடைய தாட்ஸ் அப்படி வர நீ சொல்லிடணும் என்கிட்ட. அதே மாதிரி நானும் உங்கள்கிட்ட சொல்லிடணும். 2 பேரும் தான் கண்டிஷன். ஸோ மனசில் தோன்றதெல்லாம் வக்தவ்யா சொல்லப்பட வேண்டும். யாதிருஷி எஸ்ய ஜாயத்தை, யாருக்கு என்ன ஏற்படுறதோ சித்தத்தில் அதை சொல்லி ஆகணும் ஒருத்தர். அது நல்ல எண்ணமாக இருக்கலாம், சுபமாக இருக்கலாம், இல்லை அசுபா கெட்ட எண்ணமாக இருக்கலாம், எந்த எண்ணமானாலும் சொல்லணும். ந கோப்தவ்யா கதாச்சனம், மறைக்கவே கூடாது. கோபனம்னாலே மறைத்தல். ஸோ அதை ஒரு கதாச்சனம் ஒரு பொழுதும் ஒருத்தருக்கொத்தர் ஏமாற்றிக்கிறதோ இந்த ஒருத்தருக்கொத்தர் தெரியாமல் செய்கிறதோ அதெல்லாம் கூடவே கூடாது. எல்லாம் ஒருத்தருக்கொத்தர் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. चित्तवृत्तिस्तु वक्तव्या यादृशी यस्य जायते शुभा वापि अशुभा वापि न वक्तव्या कदाचन. भोजन इच्छा धन इच्छा अपि रति इच्छा वा भवेत् अपि यादृशी यस्य चित्ते तु कथनीया परस्परम. சாப்பாட்டில் உள்ள விருப்பமோ, எனக்கு அது பிடிக்கிறது, இது சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன், எல்லாம் சிம்பிளாக உள்ள விஷயத்துலேருந்து தன இச்சா பணம் வேணுங்கிற ஆசை இருந்தாலோ, ரதி இச்சா ரதி சுகம்னு என்னது மனைவி வேணும் அப்படிங்கிற சுகம். ஸோ இதை எந்த ஒரு ஆசை ஏற்பட்டாலும் சரி, என்ன சுகம் எந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டாலும் சரி, யாதிருஷி எஸ்ய சித்தே, அது எவ்வாறு ஒருத்தருடைய மனசில் ஏற்படுறதோ கதனியா பரஸ்பரம், கண்டிப்பாக ஒருத்தருக்கு சொல்லிகிட்டே ஆகணும். இதெல்லாம் கண்டிஷன் போட்டுன்னு வந்திருக்கா. भोजन इच्छा धन इच्छा अपि रति इच्छा वा भवेत् अपि यादृशी यस्य चित्ते तु कथनीया परस्परम्. इति आवां समयं कृत्वा स्वर्गात् भूलोकम् आगतौ एकचित्तौ मुनिभूतौ विचरन्तौ यथैक्तया. ஆவாம் நாங்கள் 2 பேர், ஆவாம்னா நாங்கள் 2 பேர். ஸோ சமயம் கிருத்துவா இப்படி ஒரு கண்டிஷனை போட்டுட்டு ஸ்வர்காத் பூலோகம் ஆகத்தோ, சொர்க்கத்துலேருந்து அப்புறம் தான் பூலோகத்துக்கே வந்தோம். நாங்கள்
ஏகச்சித்த ஒரே எண்ணம், ரெண்டு பேரோட எண்ணம் ஒரே எண்ணம்னு என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு விடுது. ஸோ எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக தெரிஞ்சு விடுறது. அதனால் ஒரே ஒரு முடிவோட முனிபூத்தவ் முனிவர்கள் வேஷத்தில் வரும். விசரந்தவ் யதா இச்சையா எங்களோட இஷ்டம் போல அங்கே இங்கே நடமாடின்னு இருந்தோம். ஆவாம் சமயம் கிருத்வா ஸ்வர்காத் பூலோகமாகதௌ ஏகசித்தௌ முனிபூதௌ விசரந்தௌ யதா இச்சயா தேவம் பிரமந்தௌ லோகே அஸ்மின் கிரீஷ்மாந்தே சம்குபாகதே சஞ்சயஸ்ய புரம் ரம்யம் சம்பிராப்தௌ நிருபதேஹே புனः. ஸோ இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பிரமணம்னா சுற்றுறது, அங்கங்கே சுற்றின்னு இருக்கும் போது இந்த லோகத்தில் கிரீஷ்ம அந்தே, ஸோ வெயில் காலம் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மழைக்காலம் வந்துடும். ஸோ மழைக்காலம் வர சமயத்தில் என்ன பண்ணிட்டா, சஞ்சயன்னு ஒரு ராஜா, சஞ்சயஸ்ய நிருபதேகே, சஞ்சயன்கிற ராஜாவுடைய புறம் ரம்யமான அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம். சம்பிராப்தவ் புனக மீண்டும் அங்கு வந்து சேர்ந்தோம். ஏவம் பிரமந்தௌ லோகே அஸ்மின் கிரீஷ்ம அந்தே சமுபாகதே சஞ்சயஸ்ய புரம் ரம்யம் சம்பிராப்தௌ நிருபதேஹே புனः. தேன சம்பூஜிதௌ பக்த்யா ராஜ்ஞா சம்மானிதௌ வ்ருஷம் ஸ்திதௌ தத்ர கிருஹே தஸ்ய சாதுர்மாஸ்யம் மகாத்மனः. ஸோ ராஜ்ஞா தேன அந்த ராஜாவால், ஸோ சம்பூஜிதம் நல்ல பூஜிக்கப்படுறா. ஏன்னா முனிவர் வேஷத்தில் போயிருக்கா, முனிவர்கள்ங்கிறதுனால ராஜா ரொம்ப மரியாதை கொடுத்து பக்தியோடு கூட பூஜை பண்ணி சம்மானம் பண்ணுறா, நல்ல பகுமானெல்லாம் பண்ணி பிருஷம் நன்றாக ஸ்திதவு தத்திரகிரகே அவர் வீட்டிலே தங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு இருங்கோ சொல்கிறார். அவள் அந்த வீட்டிலே இருந்தோம் நாங்கள். சாதுர்மாசியம், ஏன்னா மழைக்காலம் எங்கே போக முடியாது. ஸோ சாதுர்மாசியத்தை அந்த வீட்டில் இருந்தோம் நாங்கள். மகாத்மனகா அந்த மகாத்மாவான அந்த சஞ்சயனோட வீட்டில் நாங்கள் சாதுர்மாசியத்தில் இருந்தோம். தேன சம்பூஜிதௌ பக்த்யா ராஜ்ஞா சம்மானிதௌ வ்ருஷம் ஸ்திதௌ தத்ர கிருஹே தஸ்ய சாதுர்மாஸ்யம் மகாத்மனः. ராதே கிருஷ்ணா மேம். சாந்தி படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். வார்ஷிகாः சதுரः மாசா துர்கமாः பதி சர்வதா தஸ்மாத் ஏகத்ர விபுதைः ஸ்தாத்தவ்யம் இதி நிச்சயः. ஸோ வார்ஷிக்காக பதி துர்கமாக இல்லையா, வழியில் போகிறது. பதினா பாதை ரொம்ப போகிறதே கஷ்டம். மழை வார்ஷிக்காக மழை மாதம், சதுரக மாசாக அப்படி 4 மாதம் சர்வதா எப்பொழுதுமே இந்த மழை காலத்தில் வெளியில் போகிறது கஷ்டம். ஆகவே தஸ்மாத் ஏக்கத்திர ஒரே இடத்துல விபுதைகி ஸ்தாத்தவ்யம் இது நிச்சயக. விபுதைகின்னு இங்கே விபுதர்கள்னு வானலோகத்தில் உள்ளவர்கள்னு அர்த்தம் இல்லை. புதைகின படித்தவர்கள் பண்டிதர்கள்னு அர்த்தம். விபுதைகி நன்கு அறிவாளிவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம் இப்படி அங்கே இங்கே நடக்கப்படாது மழை காலத்தில்னு ஸ்தாத்தவ்யம் ஒரு இடத்துல தான் இருக்கணுங்கிறது நிச்சயமானது. வார்ஷிகாः சதுரः மாசாः துர்கமாः பதி சர்வதா தஸ்மாத் ஏகத்ர விபுதைः ஸ்தாத்தவ்யம் இதி நிச்சயः. அஷ்டௌ மாசான் து பிரவசேத் சதா காரியவசாத் த்விஜः வர்ஷாகாலே ந கந்தவ்யம் பிரவாசே சுகமிச்சதா. அஷ்டௌ மாசம் து பிரவசேத், அதாவது 8 மாதம் பிரவாசம்னு வெளியில் போனோம், வீட்டில் இருக்கக்கூடாது. காரியவசாத் திஜக, காரியம் பண்ணுறதுக்கு 8 மாதம் வெளியில் போகலாம், பாக்கி 4 மாதம் தான் சாதுர்மாசியம். ஸோ 8 மாதத்துக்கு காரியத்தோடு கூடி திஜக ஒரு பிராமணன் வெளியில் போய் காரியம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். வருஷா காலே ந கந்தவியம் பிரவாசே ந கந்தவியம். வருஷா காலத்தில் மழை காலத்தில் வெளியில் போகிறேட்டு எங்குமே காரியத்துக்கு வேண்டி போகக்கூடாது. ந கந்தவியம் சுகமிச்சதா, தனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஏன்னா வெளியில் போனால் மழையில் நனைஞ்சி வியாதி வரும், அப்புறம் அதை கொண்டாடின்னு இருக்கணும். அதனால தன் சுகத்தை விரும்பக்கூடியவன் மழை காலத்தில் வெளியில் போகக்கூடாதுங்கிற. அஷ்டௌ மாசான் து பிரவசேத் சதா காரியவசாத் த்விஜः வர்ஷாகாலே ந கந்தவ்யம் பிரவாசே சுகமிச்சதா. இதி சஞ்சிந்த்ய மனசா சஞ்சயஸ்ய கிருஹே ததா சம்ஸ்திதௌ மானிதௌ ராஜ்ஞா கிருத ஆதித்யௌ மகாத்மனா. இதே மனசா சஞ்சிந்தியா, மனசில் இப்படி யோசிச்சு சஞ்சயச கிரகே, இந்த சஞ்சயனோட ராஜாவோட வீட்டில் சம்ஸ்திதவ் அவர் வீட்லேயே குடியிருந்தோம், அங்கேயே ஸ்திரமாக இருந்தோம். மானித்தவர் ராஜ்ஞா மானித்தவ், ராஜா எங்களை ரொம்ப கொண்டாடி பார்த்துட்டார்.
கிருத ஆதித்யவ் மகாத்மனா கிருத ஆதித்யம் மகாத்மாவான சஞ்சயனால் ஆதித்யம் பண்ணப்பட்டு 4 மாதம் அங்கே இருந்தோம். इति सञ्चिन्त्य मनसा सञ्जयस्य गृहे तदा संस्थितौ मानितौ राज्ञा कृत आदित्यौ महात्मना दमयन्ती इति विख्याता तस्य पुत्री महीपतेः आज्ञप्ता परिचर्यार्थं सूदती सुन्दरी वृषम्. ஸோ மஹீபதேகே புத்ரி ராஜாவோட பெண்ணு, அவள் பேர் தமயந்தி. இது விக்கியாதா புகழ்பெற்ற அந்த தமயந்திங்கிற பெயருடைய அந்த ராஜா பெண்ணை பரிச்சர்யார்த்தம் ஆக்ஞப்தா எங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, பரிச்சரணம் பண்ணுறதுன்னு இது கைங்கரியம் பண்ணுறதுக்காக வேண்டி ராஜா ஆக்ஞா கொடுத்துட்டார். எம்ம நீ அவளை நல்லா கவனிச்சுக்கோ முனிவர்கள் அப்படின்னு ஆக்ஞை கொடுத்தா. சூததி அவள் நல்ல பல்லழகுடையவள், சுந்தரி சுந்தரியாக இருக்கா, பிரிஷம் சுந்தரி அழகான ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கா. दमयन्ती इति विख्याता तस्य पुत्री महीपतेः आज्ञप्ता परिचर्यार्थं सूदती सुन्दरी वृषम्. विवेकज्ञा विशालाक्षी राजपुत्री कृत उद्यमा सेवनं सर्वकाले च व्यददात् उभयोः अपि. விவேக நல்ல விவேக ஞானம் உண்டு, விவேக உடையவள், அவள் நல்ல புத்திசாலி. விஷாலாட்சி நல்ல நீண்ட கண்களை உடையவள். ராஜபுத்ரி ராஜாவோட பெண்ணானவள். கிருத உத்தியமா முயற்சியோடு கூட எல்லாம் செய்கிறா, காரியங்கள்லாம் நல்லா பண்ணுறா. சேவனம் சர்வகாலேஜ எல்லா காலமும் வந்து காலம்பரம் மத்தியான ராத்திரி எல்லா காலமும் வந்து சேவை பண்ணுறா அவள். வெததாத்னா நன்றாக செய்தாள். உபயோகோ அப்படி எங்கள் 2 பேரையும் நல்லா கவனிச்சுட்டா அந்த பெண்ணு. विवेकज्ञा विशालाक्षी राजपुत्री कृत उद्यमा सेवनं सर्वकाले च व्यददात् उभयोरपि. स्नानार्थं उदकं काले भोजनं मृष्टम् आयतं मुखवासं तथा च अन्यं यदिष्टं तद्ददाति सा. ஸோ காலே ஸ்நானார்த்தம் உதகம், அந்த காலம்பரம் தூங்கி இருந்திருந்தானா குளிக்கணும், அந்த ஸ்நானத்துக்கு வேண்டி தண்ணி கொண்டு தருவான். அப்புறம் போஜனம் கொண்டு தருவான். உதகம்னா தண்ணி, போஜனம் சாப்பாடு கொண்டு வருவா. மிருஷ்டமான சாப்பாடு, மதுரமான சாப்பாடு. ஆயத்தம்னு இது விரிவான எல்லா குழம்பு கூட்டு ரசம் எல்லாம் விரிவான சாப்பாடு ஆயத்தம். ஸோ விரிவான சாப்பாடு கொண்டு தருவா. அப்புறம் முகவாசம்னா தாம்பூலம், சாப்பிட்ட அப்புறம் தாம்பூலம் கொண்டு தருவா. அப்புறம் அந்யம் எதிஷ்டம், வேறு என்ன கேட்டாலும் என்னென்ன இஷ்டமான வஸ்துவை கேட்டாலும் தத்தாதி அவள் கொண்டு தருவாள் எங்களுக்கு. स्नानार्थं उदकं काले भोजनं मृष्टमायतं मुखवासं तथा च अन्यं यदिष्टं तद् ददाति सा. मनः अभिलषितान् कामान् उभयोः अपि कन्यका व्यजनासन शय्यादीन् वाञ्छितान् अपि अकल्पयत्. व्यजन आसन இல்லையா? व्यजन आसन. ओके. மனோ அபிலஷிதான் மனசுக்கு எதைதான் தோணுமோ, என்னென்ன அபிலாஷான இச்சா ஆசை. ஸோ மனசில் என்னெல்லாம் ஆசை தோன்றக்கூடிய அந்த காமங்களை எல்லாம் உபயோகம் எங்கள் 2 பேருக்கும் மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ என்னென்ன வேணும் தோன்றதோ. நான் கன்யகா அந்த கன்னிகையாகப்பட்டவள். வியஜன விசிறி வேணுங்கிட்ட விசிறி கொண்டு தந்துடுவள். அப்புறம் ஆசன ஒரு பலகை கொண்டு வாமான பலகை கொண்டு தந்துடுவள் ஆசனம் போடுறதுக்கு. ஸோ அப்புறம் ஷையா படுக்க, ஷையாதீன் அதெல்லாம் முதலியவைகள். வாஞ்சிதான் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அகல்பயத்துன்னு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணினாள். मनः अभिलषितान् कामान् उभयोः अपि कन्यका व्यजन आसन शय्यादीन् वाञ्छितान् अपि अकल्पयत्. एवं संसेव्यमानौ तु स्थितौ राज्ञः गृहे किल वेद अध्ययन संशीलौ आवां वेदद्रवते रतौ. வேதவிரதே वेदव्रते रतौ. ஏவம் சம்சேவியமானோ இவ்வாறு நன்றாக சேவிக்கப்பட்டு நல்ல காரியமெல்லாம் சேர கைங்கரியம் பண்ணப்பட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்படி நல்லா எங்களை நல்ல கைங்கரியம் பண்ணினாவோ ஸ்திதௌ ராஜ்ஞக கிரகே கில அப்படி நாங்கள் இருந்தோம். சேவிக்கப்பட்டு நல்லா ராஜாவை கொண்டாடி எங்களை வச்சுட்டு இருந்தார். அந்த ராஜாவோட வீட்டில் கிரகே கில இருந்தோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா இவா 2 பேர்னு பார்த்தா வேத அத்தியன சம்சீலம். எப்போதும் வேத படிப்பு படிச்சுட்டே இருப்பாள். வேதத்தை 2 பேரும் பர்வதரும் நாரதருமா உட்காந்து வேத அத்தியனம் பண்ணிட்டு இருப்பா.
ஆவாம் எங்களுக்கு வேத விரதே ரதோ வேதமே ஒரு விரதமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதில் ஈடுபாடு உடையவர்கள் ஸோ வேத அத்தியனம் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த வீட்டில் உட்காந்து एवं संसेव्यमानौ तु स्थितौ राज्ञः गृहे किल वेद अध्ययन संशीलौ आवां वेदव्रते रतौ अहं वीणां करे कृत्वा साधयित्वा स्वरोत्तमं गायत्रं साम सुस्वादम् अगां कर्णरसायनम् நான் கையில் வீணையை வச்சுண்டு கரை கிருத்துவா கையில் வீணாம் கிருத்துவா கையில் வீணையை வச்சுண்டு ஸ்வர உத்தமம் சாதயித்துவா உத்தமமான ஸ்வரங்களெல்லாம் அதில் மீட்டு வரான் நாரதரோட வீணை கேட்கணுமே மகத்தி வீணை அவரோட ஸோ அந்த வீணையை வச்சுட்டு உச்சமாக உயர்ந்த ஸ்வரங்களெல்லாம் மீட்டிண்டு காயத்திரம்னு ஒரு சாமகானம் அந்த சாமகானத்தை மீட்டு வரான் சுஸ்வாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கே அகாம் கர்ணரசாயனம் காதுக்கு ரசமாக இருக்கக்கூடியது ரசாயனம்னு இது கெமிஸ்ட்ரி காதுக்கு அப்படியே ரொம்ப ஆசையாக கேட்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு சுவாதமான அந்த ஒரு காயத்ர சாமத்தை அகாம்னு நான் பாடினேன் அகம் வீணாம் கரே கிருத்வா சாதயித்வா ஸ்வர உத்தமம் காயத்ரம் சாம சுஸ்வாதம் அகாம் கர்ண ரசாயனம் राजपुत्री तु तच्छ्रुत्वा सामगानं मनोहरं बभूव मयि रागाढ्या प्रीतियुक्ता विशारदा ஸோ தத்சுத்வா அந்த வீணை மீட்டல் என்னோட பாட்டெல்லாம் கேட்டு சாமகானத்தை கேட்டு மனோகரமாக இருக்கா ராஜபுத்திரி மயி ராகாட்யா பபுவ அவ்வளோதான் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ட்டு ராகாட்யான்னு ராகான லவ்னு அர்த்தம் அன்பு ஆசை எல்லாமே இருக்கேன் ராகம் ஸோ ஆட்யான்னு நல்ல ரிச்சு ரொம்ப அன்பு ஸோ அப்படி என்னோட கூட ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பிரீத்தி யுக்தா ரொம்ப பிரீத்தியோடு கூட விஷாரதான்னு பாண்டித்யம் மிகுந்தவள் விஷாரதான்னு சொன்னால் பாண்டித்யம் மிகுந்தவள் அதை ஒரு ரசிகத்தன்மை வேணுமே ரசிக்கிறதுனால தான் அவளை விஷாரதான்னு சொல்கிறாருங்க ரசிக்கிறவள் அவள் என்ன வந்து ரொம்ப விரும்பினாள் ராஜபுத்ரி து தத்சுத்வா சாமகானம் மனோகரம் பபூவ மயி ராகாட்யா प्रीतियुक्ता विशारदा दिने दिने अनुरागः अस्या मयि वृत्तिं गतः परः ममापि प्रीतियुक्तायां मनः जातं स्पृहा परम् दिने दिने ओके ஸோ தினே தினே அனுராக டெய்லி ரொம்ப அன்பு அனுராகம் ஒரு ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட்டு அஸ்யாகா மயி அவளுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கிட்டக்க விருத்திம் கதா டே பை டே ஜாஸ்தி ஆகிடுது அவளுக்கு விருத்தி ஆகிட்டே இருக்குது பரக வித்திம் கதக பரக ரொம்ப விருத்தி ஆகிடுத்து மமாபி பிரீதி யுக்தாயாம் ஸோ அப்படி எங்கிட்ட பிரீதியோடு கூடிய அவளிடம் மமாபி மனக ஜாத்தம் என்னோட மனசும் அவள்கிட்ட போயிடுது ஸோ இப்படியாக நானும் அவளை விரும்ப ஆரம்பித்தேன் பரம் ஸ்பிருகா ஜாத்தம் பரம் ஸ்பிருகான்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு அவகிட்ட ரொம்ப அட்டாச்சு ஆகிட்டேன் நானும் दिने दिने अनुरागः अस्या मयि वृत्तिं गतः परः ममापि प्रीतियुक्तायां मनः जातं स्पृहा परम् मम तस्य च सा कन्या भोजन आदिषु कर्हिचित् अकरोत् अन्तरं किञ्चित् सेवावेदं प्रसान्विता அவ்வளோதான் இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க மமா தஸ்யச்சா எனக்கும் என்னோட கூட இருக்காரு பர்வதர் எங்கள் 2 பேருக்கும் இடையில் அந்த பெண் என்ன பண்ணினா போஜனாதிஷு போஜனம்லாம் தரும்போது கொஞ்சம் வித்தியாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டான் ஒரு சமயம் கர்ஹிச்சித்துனா ஒரு சமயத்தில் அக்கரோத் அந்தரம் டிஃப்ரென்ஸ் காட்டிட்டான் ஸோ இவருக்கு கூட 2 ஆப்பை பாயசம் விடுறது அவருக்கு கொஞ்சம் கம்மியாக விடுறது இப்படிலாம் காட்டுறாவ ஸோ அப்படி வித்தியாசத்தை காட்டினா கிஞ்சி சேவாபேதம் சேவையில் வித்தியாசம் தெரியுது ஸோ அவள் பண்ணுற சேவை ஒரே மாதிரி இல்லை இப்போ வித்தியாசம் காட்டுறா ரசான்விதா ஏன்னா எங்கிட்ட ரசத்தோடு கூடியவளாக இப்படி எங்கள் 2 பேருக்கிடையில சேவையில் வித்தியாசம் காட்ட ஆரம்பித்தா मम तस्य च सा कन्या भोजन आदिषु कर्हिचित् अकरोत् अन्तरं किञ्चित् सेवा वेदं प्रसान्विता राधे कृष्ण स्नानाय उष्णजलं मह्यं पर्वताय च शीतलं
दधि मह्यं ततः तक्रं पर्वतायापि अकल्पयत्. அதான் இதான் வித்தியாசம் காட்டுறான். இவருக்கு மட்டும் வெந்நீர் குளிக்கிறதுக்கு, யாருக்கு? நாரதருக்கு. மஹ்யம் எனக்கு. பர்வதாய சீத்தல அவருக்கு மட்டும் குளிர்ந்த தண்ணி கொண்டு வைக்கிறான் குளிக்கிறதுக்கு. தெரியாது, தனித்தனியாக வைக்கும்போது முதல்ல தெரியாது, ஏன்னா ஆவாவா தனித்தனியாக தானே கொண்டு வைப்பா. அப்போ முதல்ல தெரியாது இவருக்கு பாவம். ஸோ பர்வதருக்கு குளிர்ந்த ஜலம், எனக்கு ததி நல்ல தயிர், தக்கரம் பர்வதாய் அவருக்கு மோர், அகல்பயத்து இது அவர் பார்த்துருப்பாரு, பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவா தெரியல. ஸோ அகல்பயத்துட்டு அவள் எப்படி ஏற்பாடு பண்ணிட்டா, அவருக்கு மோரை விட்டா எனக்கு தயிர் விட்றா. दादाय उष्णजलं मह्यं पर्वताय न शीतलं दधि मह्यं तथा तक्रं पर्वताय अपि अकल्पयत्. शयनाः तरणं शुभ्रं मदत्ते पर्यकल्पयत् प्रीत्या परमया यद्वत् पर्वताय न तादृशं. शयन ஆஸ்தரணம் சுப்ரம். ஆஸ்தரணம் விரிப்பு. ஸோ படுக்கை விரிப்பு இருக்கு இல்லையா, படுக்கை விரிப்புனா இவருக்கு மட்டும் நல்ல வெள்ளவளேர்னா சுப்ரம், நல்ல வெள்ளவளேர்னா மதர்த்தம் எனக்கு வேண்டி பரிய கல்பயத்து அப்படி போட்டாவ பரமையா பிரீத்தி, அதுவும் அன்போடு கூட. எத்வத்து பர்வத்தாயன்னா தாதிருஷம், என்னோட படுக்கை மாதிரி வெள்ளவளேர்னு இருக்கிற மாதிரி உள்ள படுக்கை அவரு கிடையாது. ந தாதிருஷம், அந்த மாதிரி படுக்கை பர்வதற்கு கிடையாது. शयन आस्तरणं शुभ्रं मदत्ते पर्यकल्पयत् प्रीत्या परमया यद्वत् पर्वताय न तादृशं. எங்களுக்கு சுபம்னு இருக்குது. विलोकयति मां प्रेम्णा सुन्दरी न च पर्वतं ततः अस्याः तादृशं दृष्ट्वा पर्वतः प्रेम कारणम्. ஸோ மாம் பிரேம்னா என்னை பார்த்து அன்பாக பார்ப்பாள், அவள் பார்வையிலே வித்தியாசம். சுந்தரி விலோகயதி என்ன அப்படி பார்க்குறா, நச்ச பர்வதம் அவரை அப்படி பார்க்க மாட்டான், அப்படி அவ்வளோ பிரேமமாக பார்க்க மாட்டாவோ. ததோ அஸ்யாகா தாதிருஷம் திருஷ்டுவா, என்னடா இவள் இப்படி இருக்காளேன்னு பார்க்குறார் பர்வதர், இப்போ தான் கவனிக்கிறார் அதை. ஸோ அஸ்யாகா அவளுடைய அந்த மாதிரி அந்த பார்வையில் டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு பர்வதக பிரேம காரணம், இவள் இப்படி பிரேமத்தை காட்டுறாளே அது என்ன காரணம்னு அப்படி பர்வதர் மனசில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ विलोकयति मां प्रेम्णा सुन्दरी च पर्वतं ततः अस्याः तादृशं दृष्ट्वा पर्वतः प्रेम कारणम्. मनसा चिन्तयामास किम् एतत् इति विस्मितः पप्रच्छ माग्रहः सम्यक् ब्रूहि नारद सर्वथा. மனசில் யோசிக்கிறார் பர்வதர், கிம் ஏதத் ஏன் இப்படி இருக்கா இவள் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். முதல்ல விஸ்மிதக ஆச்சரியப்பட்டார். மாம் ரகக பப்ரச்ச தனிமேலே இருக்கும்போது நாரதர், நான் எங்கிட்ட நாரதர்லேயே பேசியிருக்கார் வியாசட்ட. ஸோ எங்கிட்ட வந்து கேட்குறா, யார்? பர்வதர் கேட்டார். ரகக பப்ரிச்ச ரகசியமாக தனியாக என்கிட்ட கேட்டார். சமயக் புரூஹி நாரதா, கரெக்டாக சொல்லு, உள்ளதை சொல்லு கேட்குறார். சர்வதா நிச்சயமாக நல்ல உள்ளது உள்ளபடி நீ சொல்லு நாரதரே என்ன ஆரம்பிக்கிறார். मनसा चिन्तयामास किम् एतत् इति विस्मितः पप्रच्छ मां रहः सम्यक् ब्रूहि नारद सर्वथा. राजपुत्री त्वयि प्रेम करोति मुदिता वृषं दधाति पक्ष्यभोज्यानि स्नेहयुक्ता समन्ततः. ராஜபுத்திரியாப்பட்டவள் தொயி பிரேம கரோதி, உங்ககிட்ட அன்பு காட்டுறா, பிரேமம் லவ் பண்ணுறா உன்னை. ஸோ பிரேம கரோதி முதிதா பிரிஷா, எப்போ ஹாப்பியாக இருக்கா, உன்னை பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்காவோ. பிரிஷம் முதிதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ததாதி பட்சிய போஜ்யானி, உனக்கு பட்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்குறோச்சோ எல்லாமே ஸ்னேகயுக்தா சம்பந்தத்தக்கா, ஆல்வேஸ் எப்பொழுதுமே அவள் ரொம்ப ஸ்னேகத்தோடு உனக்கு பட்சியமெல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்குறா. இவருக்கு என்ன டவுட்டாக இருக்கும்னா, நாரதருக்கு அந்த எண்ணம் இருக்காங்கிறது தெரியல, அவள் இருக்காங்கிறத புரிஞ்சுட்டார். பட் இவரோட ரியாக்ஷனை இப்போ கேட்குறாரு. இப்போ राजपुत्री त्वयि प्रेम करोति मुदिता वृषं ददाति पक्ष्यभोज्यानि स्नेहयुक्ता समन्ततः. न तथा मयि भेदः अत्र सन्देहं जनयति असौ मन्यते त्वां पतिं कर्तुं सर्वथा सञ्जय आत्मजा. என்கிட்ட அப்படி இல்லை. மயி நேத்தா, என்கிட்ட அது மாதிரி ஸ்நேகத்தோடு இல்லை அவள். பேதகாத்திரா, அது வித்தியாசம் வந்து எனக்கு சந்தேகத்தை கலப்புறது. சந்தேகம் ஜனயத்தி அசௌ, இந்த மாதிரி வித்தியாசம் காட்டுறது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுறது.
மன்யதே துவாம் பதியும் கர்த்தும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாளோ, உன்னை ஹஸ்பண்டாக ஆக்கணும்னு நினச்சிக்கிறாளோ, சர்வதா சஞ்சய் ஆத்மஜா, சஞ்சயனுடைய பெண்ணாகப்பட்டவள் அந்த தமயந்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. तदा मयि वेदः अत्र सन्देहं जनयति असौ मन्यते त्वां पतिं कर्तुं सर्वथा सञ्जय आत्मजा तवापि तादृशं भावं जानामि लक्षणैः अहं नेत्रवक्त्रविकारैश्च ज्ञायते प्रीतिकारणम्. தவாபி தாதிருஷம் பாவம், எனக்கு உன்னோட லட்சணங்களை வச்சு, லட்சணங்களை இவருடைய அந்த பார்வை இதெல்லாம் பார்க்குறாரு இல்லையா, உன்னோட லட்சணங்களை வச்சு தவாபி தாதிருஷம் பாவம் ஜானாமி, எனக்கும் தோன்றது நீ அவளை லவ் பண்ணுறியோன்ட்டு. ஸோ தாதிருஷம்னா அவளை மாதிரி நீ அவள்கிட்ட அன்பாக இருக்கியோ, அவளை மனைவி ஆக்கிக்கணும் நீ நினைக்கிறியோ அப்படின்னு அகம் ஜானாமி, அந்த பாவத்தை நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நேத்ர வக்திர விகாரைஷ, உன்னுடைய கண்கள், உன்னுடைய முகம், அதனுடைய மாற்றங்கள், விகாரங்கள், அதனுடைய மாற்றங்களை வச்சு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். நியாயத்தை பிரீத்தி காரணம், உன்னுடைய பிரீத்தியோட காரணத்தை நான் எனக்கு அது காட்டுறது, உன்னுடைய கண்கள் எல்லாம் எனக்கு காட்டி தருது உன்னுடைய அன்பை. तवापि तादृशं भावं जानामि लक्षणैः अहं नेत्रवक्त्रविकारैश्च ज्ञायते प्रीतिकारणम्. सत्यं वद न ते मिथ्या वक्तव्यं वचनं मुने स्वर्गतः समयं कृत्वा चलितौ संस्मर अधुना. ஸோ சத்தியம் வத, உள்ளதை சொல்லு, உண்மையை சொல்லு. நத்தே மித்யா வக்தவியம், பொய் சொல்லாதே, மித்யான பொய்யை சொல்லாதே. வச்சனம் முனே, ஹே முனிவரே கரெக்டாக சொல்லுங்கிட்ட. சமயம் கிருத்வா சொர்க்கதக, ஸோ நம்ம ஒரு கண்டிஷனில் வச்சுட்டு தான் அங்கேருந்து சொர்க்கத்துலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். நம்ம சலித்தவு அங்கேருந்து சொர்க்கதக, நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அங்கேருந்து ஒரு கண்டிஷனை போட்டுட்டு தான் சலித்தவு இங்கே வந்திருக்கோம். சம்ஸ்மர அதுனா, அதை நினச்சி பாரு, நீ உண்மையை சொல்லு என்கிட்டன்னு கேட்குறேன். सत्यं वद न ते मिथ्या वक्तव्यं वचनं मुने स्वर्गतः समयं कृत्वा चलितौ संस्मर अधुना. नारद उवाच पृष्टः अहं पर्वतेन इदं कारणं तु हठात्यदा तदा अहं ஆக்ராந்தः சஞ்சாதः ச அப்ருவம் புனः. இப்போ நாரதர் வியாசர் சொல்லிட்டு இருக்கார், பர்வத்தேன இதம் பிருஷ்டக, இவ்வாறு பர்வதர் என்கிட்ட கேட்டபோது காரணம் தூ ஹட்டாத், பிடிவாதமாக கேட்டார். சொல்லு, என்ன காரணம் சொல்லுன்னு கரெக்டாக பிடிவாதமாக கேட்குறார். அப்படி கேட்டபோது ஹ்ரீ சம் ஆக்ராந்தக, எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. என்னத்த சொல்கிறது? ஸோ ஹ்ரீனா ஒரு வெக்கம். ஸோ ததா அகம் ஹ்ரீசம் ஆக்ராந்தக, ஒரு வெட்கத்தால் அடிக்கப்பட்டவனாக, சஞ்சாதக அப்படி ஏற்பட்டுட்டேன் நான், எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. ச அப்ருவம் புனக, அவரை பார்த்து நான் சொன்னேன். நாரத உவாச்ச पृष्टः अहं पर्वतेन इदं कारणं तु हठात् यदा तदा अहं ह्रीसम् आक्रान्तः सञ्जातः च अब्रुवं पुनः. पर्वत एषा विशालाक्षी पतिं मां कर्तुम् उद्यता ममापि मानसः भावः वर्तते अस्यां विशेषतः. பர்வதரே, ஏஷா விஷாலாட்சி, இந்த பெண், இந்த நீண்ட கண்களை உடைய இந்த பெண் தமயந்தி பதிம்மாம் கர்த்தும் உத்தியதா, அவள் என்னை கணவனாக ஆக்கிக்க முயற்சி எடுக்கிறாள். உத்தியத்தான்னு அந்த முயற்சியில் இருக்கா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாவோ. மமாபி மானசக பாவக, என்னுடைய மனசில் உள்ள பாவமும் அப்படிதான் இருக்குது, நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். வர்த்ததே அஸ்யாம் விசேஷத்தக, அவளிடம் என் மனசு சென்று விட்டது, விசேஷமாக என் மனசு அவள்கிட்ட கொடுத்துட்டேங்கிறார். पर्वत एषा विशालाक्षी पतिं मां कर्तुम् उद्यता ममापि मानसः भावः वर्तते अस्यां विशेषतः. तच्छ्रुत्वा वचनं सत्यं पर्वतः कोपसंयुतः माम् उवाच मुनिः वाक्यं दिक् दिक् इति पुनः पुनः. அவ்வளவுதான், சத்தியம் வச்சனம் தத்ஸ்ருத்வா, உண்மையான வார்த்தையை சொல்லிட்டார் நாரதர். பர்வதக கோபம் வந்துடுது, பர்வதருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. மாமுவாச்ச முனிகி, அந்த முனிவர் அந்த பர்வதர் என்னை பார்த்து சொன்னார், திக் திக் சிச்சி அப்படின்னு ரொம்ப இழிவாக ஒரு வார்த்தையை பேசுகிறார். திக் திக்னு சொல்கிறார். புனப்புனக, கேட்கறதுக்கே கூசுறது இருக்கு. ஒரு முனிவர் வேஷத்தில் வந்துவிட்டு ஒரு பெண்ணை பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது, சீச்சின்றார் அவர்.
तच्छ्रुत्वा वचनं सत्यं पर्वतः कोपसंयुतः माहुवाच मुनिः वाक्यं दिग्दिग् पुनः पुनः. राधे कृष्ण मैम. प्रथमं शपथान् कृत्वा वञ्चितः अहं त्वया यतः भव वानरवक्त्रः त्वं शापाच्च मम मित्रदुःख. ஸோ முதல்ல சபதம் பண்ணினோம், 2 பேரும் மேலேருந்து ஒரு கண்டிஷனை பண்ணிட்டு வந்தோம். கிருத்வா அதை பண்ணிவிட்டு அகம் வஞ்சிதக தொயா, நீ என்னை வஞ்சிச்சிட்ட, நீ அதை உன்னோட உண்மை நீ முதல்ல சொல்லலை. எதக அதனால், எதகன அதனால் வானர பக்தரக பவ, உனக்கு குரங்கு மூஞ்சி ஏற்படட்டும்ட்டார். பக்தரனும் முகம், உன்னுடைய முகம் குரங்கு முகமாக ஆகட்டும். பவத்வம் அப்படி ஆயிடு. ஷாபாச்ச மம, என்னுடைய சாபம். மித்திர துக்குன்னா துரோகி, மித்திர துரோகியே உன் மூஞ்சி இப்போவே குரங்கு மூஞ்சி ஆட்டான்ட்டார், சபிச்சு விட்டார் பர்வதர். प्रथमं शपथान् कृत्वा वञ्चितः अहं त्वया यतः भव वानरवक्त्रः त्वं शापाच्च मम मित्रदृक्. इति शब्दः तु तेन अहं कुपितेन महात्मना सहसा हि अभवं क्रूरः शाकामृगमुखः तदा. அவ்வளோதான். தேன இதி சப்தக, அவரால் இவ்வாறு சபிக்கப்பட்டு, குப்பித்தேன மகாத்மான கோபப்பட்டார் பர்வதர், பயங்கர கோபம். அந்த மகாத்மா அப்படி கோபப்பட்டு என்ன சபிச்ச உடனே உடனடியாக சகசா இம்மீடியட்டாக குரூரக சாக்காமிருகமுக, குரூரமான ஒரு வானரம். சாக்காமிருகன்னு இது வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய குரங்கு. ஸோ அப்படிப்பட்ட வானர மூஞ்சியோடு ஹி அபவம் ததா, நான் ஏற்பட்டு விட்டேன். என் மூஞ்சி உடனடியாக மாறிடுது குரங்கு மூஞ்சியா. शपथः तु तेन अहं कुपितेन महात्मना सहसा हि अभवं क्रूरः शाकामृगमुखः तदा. मयापि न कृता तस्मिन् क्षमा तु भगिनी सुते सः अपि शप्तः अतिकोपात् त्वयि मा स्वर्गे ते गतिः किल. சொன்னேன் தஸ்மின் க்ஷமா தூ பகினி சுதே, அதாவது பகினி சுதன், அதான் சிஸ்டரோட பிள்ளை தான் அந்த பர்வதர் வருது, இப்போ தான் வருது இந்த இடத்துல. ஸோ நாரதருடைய சிஸ்டரோட பிள்ளையாகப்பட்ட தஸ்மின், அவரிடத்தில், அந்த பர்வதரிடத்தில் க்ஷமா தூ ந மயாபி ந கிருதா, அவரை நானும் மன்னிக்கலை. நீ என்ன சாப்பிட்றது, என்ன நான் உனக்கு சாபம் தரேன்ற. ஸோ அவரை நான் மன்னிக்கலை. மயாபி ந கிருதா க்ஷமா, அவரை மன்னிக்கலை. சகாபி சப்தக, நான் அவரையும் நான் சபிச்சேன் கோபத்தோட. மா சொர்க்கே தே கதி கீழே, நீ இனிமேல் சொர்க்கத்துக்கே போக முடியாதுன்னுட்டார். மா தே சொர்க்கே கதி, இனிமேல் நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணுமே தவிர நீ திரும்பி சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு சபதத்தை நாரதர் பர்வதர் கொடுத்துட்டாரு. सः अपि शप्तः अतिकोपात् वै मा स्वर्गे ते गतिः किल. स्वल्पे अपराधे यस्मान् मां शप्तवान् असि पर्वत तस्मात् तव अपि मन्दात्मन् मृत्युलोके स्थितिः किल. ஸோ சொல்பே அபராதம், நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணினேன், ஏதோ லவ் பண்ணுறேன் சொல்லியிருக்கலாம், பின்னாடி சொல்லுவேனே, நான் எங்கே போகிறேன் சொல்லலை உங்கள்கிட்ட, அவ்வளோதான். அதை ஒரு சின்ன அபராதம். அதுக்கு வேண்டி நீ என்ன சபிச்சாய், குரங்கு மூஞ்சி ஆட்டுற வரை சபிச்சு விட்டாய் நீ பர்வதரே. தஸ்மாத், ஆகவே மந்தாத்மன், மந்த புத்தி உடையவனே, மிருத்யுலோகே ஸ்திதிக்கல. மிருத்யுலோகம்னு சொன்னால் இந்த மரணமுடைய இந்த லோகம்தான், பூமி தான். ஸோ பூமி தான் மரணலோகம். மார்த்தாண்டம்னு பேர். மார்த்தாண்டன்னு இந்த மிருத அண்டம், அதனால் மார்த்தாண்டன்னு பேர். சூரியன் வந்து மிருத அண்டத்துக்கு அதிபதி, அதனால் அவன் மார்த்தாண்டகன்னு பேர் சூரியனுக்கு. ஸோ மிருத அண்டமாகப்பட்டது, மிருத்யு லோகம், மரணமுடைய லோகமாகப்பட்டது இந்த பூலோகம். இந்த பூமி லோகத்திலே தான் நீ இருந்து ஆகணும்னு விட்டார். स्वल्पे अपराधे यस्मात् मा शप्तवान् अति पर्वत तस्मात् तव अपि मन्दात्मन् मृत्युलोके स्थितिः किल. पर्वतः तु गतः तस्मान् नगरात् विमनाभृशम् अहं वानरवक्त्रः तु
सञ्जातः तक्षणात् अपि. ஸோ பர்வதர் கிளம்பி போயிட்டார். இனி இங்கே உட்காந்து என்ன பிரயோஜனம்? தஸ்மாத் நகராத் விமனாபிருஷம், விமனான வருந்தி ரொம்ப துக்கப்பட்டு அந்த பர்வதர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டார், அந்த நகரத்துலேருந்தே போயிட்டார் அவர். அகம் வானர பக்தரக, நான் குரங்கு மூஞ்சி ஆயிட்டேன். தூ சஞ்சாத்தக, அப்படி ஆயிடுத்து இல்லையா எனக்கு, சஞ்சாத்தகன்னு ஏற்பட்டு விட்டது. தட்சணாதபி, அந்த க்ஷணத்திலிருந்தே நான் வானர மூஞ்சியோடு அங்கே இருந்தேன். पर्वतः तु गतः तस्मात् नगरात् विमनावृषम् अहं वानरवक्त्रः तु सञ्जातः तत्क्षणात् अपि. दृष्ट्वा मां वानरं क्रूरं राजपुत्री विलक्षणा विमना अतीव सञ्जाता वीणा श्रवणलालसा. ஸோ வானரம் குரூரம் மாம், குரூரமான ஒரு குரங்கு மூஞ்சியோடைய என்னை திருஷ்டுவா, பார்த்தா யார்? ராஜபுத்திரி அந்த பெண்ணு பார்க்குறா. விலக்ஷணா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறா. ரொம்ப விலக்ஷணமாக இருக்கே, இது நார்மலாக உள்ள மூஞ்சியே இல்லையே, என்ன குரங்கு மூஞ்சியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறா. அதீவ விமனா சஞ்சாத்தா, அவளுக்கு ரொம்ப வேதனை ஏற்பட்டுடுது, ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம். வீணா ஸ்ரவண லாலசா, ஆனால் வீணை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை. நாரதரோட வீணையினால்தான் அவரை லவ் பண்ணவே செய்தா இவ. ஸோ வீணை கேட்க ஆசைப்பட்ட அவள் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சா. दृष्ट्वा मां वानरं क्रूरं राजपुत्री विलक्षणा विमना अतीव सञ्जाता वीणा श्रवणलालसा. व्यासौ उवाच ततः किम् अभवत् ब्रह्मन् कथं शापात् निवर्तितः मानुषास्य पुनर्जातः भवान् ब्रूहि यथाविधि. மானுஷ ஆசியக புனர்ஜாதக. ओके. ஸோ வியாசர் சொல்கிறார் இங்கே நாரதரை பார்த்து கேள்வி கேட்குறேன். ததா கிம் அபவது, அப்புறம் என்னாச்சு? பிரம்மன் ஹே பிராமணோத்தமரை சொல்லுங்க, நாரதரே சொல்லுங்க. கதம் ஷாபாத் நிவர்த்தித்தக, ஷாபத்திலிருந்து எப்படி அவர் விடுதலை பெற்றார்? அந்த குரங்கு மூஞ்சி எப்போ மாறித்து? மானுஷ ஆசியகன்னு மனித முகம், ஆசியான வாயின்னு அர்த்தம். ஜென்ரலாக இங்கே வாய் வந்து ஆகு பேராயிடுறது, முகத்துக்கு ஆயிடுறது. ஸோ மனித முகம் எப்போ ஏற்பட்டது? புனர்ஜாத்தக எப்போ ஏற்பட்டது? பவான் ப்ரூஹி யதாவிதி, எப்படி எப்படி நடந்ததோ அப்படி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். व्यासोवाच ततः किम् अभवत् ब्रह्मन् कथं शापात् निवर्तितः मानुष आस्यः पुनः जातः भवान् ब्रूहि यथाविधि. पर्वतः क्व गतः भूयः सङ्गमो युवयोः अभूत् कदा कुत्र कथं सर्वं विस्तरेण वदस्वः. பர்வதர் எங்கே போனார்? குவாகத்தகா எங்கே போனார்? பர்வதர் எங்கே போயிட்டார்? அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. பூயக சங்கமோக யுவயோகோ, அவ ரெண்டு பேருக்கும், யுவயோகன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும், நாரதரே உங்களுக்கும் அந்த பர்வதருக்கும் ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒரு மீட்டிங் ஏற்படுதா? நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டா பின்னாடி எப்போ அது? கதா குத்ரா அப்படி ஏற்பட்டதுன்னா எங்கே, எப்போ? கதானா எப்பொழுது, குத்ரா எங்கு, கதம் எப்படி, சர்வம் விஸ்தரேன வதஸ்வகா இதெல்லாம் விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கோ. पर्वतः क्व गतः भूयः सङ्गमो युवयोः अभूत् कदा कुत्र कथं सर्वं विस्तरेण वदस्वः. नारद उवाच किं ब्रवीमि महाभाग मायायाः चरितं महत् दुःखितः अहं वृषं तत्र पर्वते ऋषिते गते. நானும் சொல்கிறேன், நான் என்னத்தை சொல்கிறது மகாபாகியமுடைய வியாசரே, நான் என்னன்னு சொல்கிறது? மாயாயாக சரித்த மகத்து, இது மாயையோட சரித்திரம், அதோட வேலை. அது எப்படி என்ன ஒரு வழி ஆக்கித்துன்னு நான் சொல்கிறேன் கேளுங்கோ. அகம் பிருஷம் துக்கிதக, ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். தத்திர பர்வத்தே ருஷிதே கதை, பர்வத்தரும் கிளம்பி போயிட்டார். ருஷின்னு ரோஷம், பர்வதர் ரோஷத்தோடு அவர் கிளம்பி போயிட்டார். நான் ரொம்ப துக்கத்தோடு அங்கே உட்காண்டிருந்தேன். नारद उवाच किं ब्रवीमि महाभाग मायायाः चरितं महत् दुःखितः अहं वृषं तत्र पर्वते ऋषिते गते. पुनः सेवापरात्यर्थं राजपुत्री मम अभवत् गते अत पर्वते कामं स्थितः तत्र एव सद्मनि. सेवा परा स्त्रीलिङ्गं. ஸோ ராஜபுத்திரி அத்தியர்த்தம் சேவா பரா. ராதே கிருஷ்ணா, சேவா பராத்தியர்த்தம் சேர்த்து படிச்சேன் நான். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். ஸோ ராஜபுத்திரி என்ன பண்ணா,
அத்தியந்தம் சேவாபரா, ரொம்ப சேவை பண்ணிகிட்டே இருந்தா. அவளை நான் குரங்குஞ்சி ஆகிட்டேன்னு என்னை விட்டு கொடுக்கல. அவள் மீண்டும் எனக்கு மம அபவத்து, அப்படி ஏற்பட்டால் எனக்கு நல்ல சேவை பண்ணிட்டு தான் இருந்தா. பர்வத்தே காமம் கதையாத்த, அவர் இஷ்டம் போல் அவர் கிளம்பிட்டார். ஸ்திதகா தத்ரையேவ சத்மனி. ஸோ இவர் நான் அந்த இடத்துலையே இருந்தேன், அந்த வீட்டிலேயே இருந்தேன், நான் வெளியிலே போகலை. पुनः सेवापरा अत्यर्थं राजपुत्री मम अभवत् गते अथ पर्वते कामं स्थितः तत्र एव सद्मनि अहं दुःखान्वितः दीनः तथा वानरवत्मुखः विशेषेण तु चिन्तार्थः किं मे स्यात् इति चिन्तयन्. நான் ரொம்ப துக்கத்தோடு கூடவராக இருந்தேன். தீனமாக பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்கார். ஸோ நான் அப்படி பரிதாபமாக இருந்தேன். நான் வானரவத் முக, ஒரு குரங்காட்டமும் மூஞ்சி வச்சு அங்கே இருந்தேன். நான் விசேஷேனது சிந்தா ஆர்த்தகன்னு கவலையால் மூழ்கி அப்படி பீடிக்கப்பட்டு நான் இருந்தேன் அங்கே விசேஷமாக. எனக்கு என்ன ஆகும்னே தெரில. கிம்மே சியாத்திதி சிந்தையன், எனக்கு என்ன ஆகும், என்ன கல்யாணம் எப்படி பண்ணிக்க போகிறா, எப்படி பண்ணிப்பா அந்த குரங்கு மூஞ்சி வச்சுட்டு, அப்படியெல்லாம் ஒரு கவலையில் நான் உட்காண்டிருந்தேன் அந்த இடத்துல. अहं दुःखान्वितः दीनः तथा वानरवत्मुखः विशेषेण तु चिन्तार्थः किं मे स्यात् इति चिन्तयन्. सञ्जयः अत सुतां दृष्ट्वा किञ्चित् प्रकटयौवनां विवाहार्थे राजसुताम् अपृच्छत् सचिवं तदा. ஸோ பொண்ணு வளர்ந்தாச்சின்னு பார்க்குறார் ராஜா. ராஜா சஞ்சயன் சுதாம் திருஷ்டுவா, பொண்ணை பார்த்தார், வளர்ந்துருக்காளே. கிஞ்சித் பிரகட யவ்வனாம், இப்போ யவ்வன பருவம் வந்தாச்சு, இப்போ இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். ஸோ விவாகார்த்தே ராஜசுதாம் விவாகார்த்தே, ராஜாவோட பெண்ணாகப்பட்ட அந்த தமயந்தியோட கல்யாணத்துக்காக வேண்டி சச்சிவம் அப்ரிச்சத்ததா, மந்திரிகள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுறா. எந்த ராஜாவோட பிள்ளை நல்லா இருக்கான், எந்த ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இதெல்லாம் கேட்பா இல்லையா. ஸோ மந்திரிகளை பார்த்து நான் கேட்டேன், அவர் கேட்டார் ராஜா. सञ्जयः अथ सुतां दृष्ट्वा किञ्चित् प्रकटयौवनां विवाहार्थे राजसुताम् अपृच्छत् सचिवं तदा. विवाहकालः सम्प्राप्तः सुताया मम साम्प्रतं योग्यं वरं मम ब्रूहि राजपुत्रं सुसम्मतम्. விவாக காலம் வந்துருது என் பொண்ணுக்கு. சுதாயாக விவாக கால, என்னோட பொண்ணு கல்யாண காலம் வந்துருது. மம சாம்பிரதம்னா நவ், இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு. யோக்கியம் வரம் மம ப்ரூஹி, யார் யோக்கியமான வரனா இருப்பான்னு நீங்களே சொல்லுங்கோ. ராஜபுத்திரம் சுசம்மதம், எல்லாராலும் சம்மதிக்கக்கூடிய ஒரு ராஜபுத்திரன் யாராவது இருக்காளா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கோன்னு ராஜா கேட்குறார் மந்திரிகளை பார்த்து. विवाहकालः सम्प्राप्तः सुताया मम साम्प्रतं योग्यं वरं मम ब्रूहि राजपुत्रं सुसम्मतम्. रूप औदार्य गुणैः युक्तं शूरं सुकुलसम्भवं विवाहं विधिवत् पुत्र्याः करोमि किल साम्प्रतम्. ஸோ ரூபம் நல்ல அழகாக இருக்கணும், உதார குணம் வள்ளல் குணம் இருக்கணும் அவன்கிட்ட, குணைகி யுக்தம் அப்படிப்பட்ட குணங்களோடு சேர்ந்தவனாக, வீரசூரனாக இருக்கணும். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால சூகுல சம்பவம், நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருக்கணும். ஸோ விதிவத்து புத்திரியாக விவாகம் கரோமி. ஸோ எப்படி சாஸ்திரம் சொல்கிறதோ அதுபடி அந்த பையனுக்கு நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கில சாம்பிரதம், இப்போ பண்ணி கொடுப்பேன் இல்லையா. औदार्य गुणैः युक्तं शूरं सुकुलसम्भवं विवाहं विधिवत् पुत्र्याः करोमि किल साम्प्रतम्. प्रधानस्थो अब्रवीत् राजन् राजपुत्रा हि अनेकशः वर्तन्ते भुवि पुत्रयाः ते योग्याः सर्वगुणान्विताः. ஸோ பிரதானகன மந்திரிகளில் சிறந்த பிரதானமான ஒரு முக்கியமான மந்திரி சொல்கிறார் ராஜன். அவர் சொல்கிறார் ராஜாவை பார்த்து, ராஜபுத்திராகி அநேகசக, நிறைய பேர் இருக்கா, நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஒரு ஏற்ற ஒரு வரன்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அநேகசக ராஜபுத்திராக நிறைய பேர் இருக்கா. வர்த்தந்தே புவி, இந்த பூமியில். புத்திரியாக தே யோக்கியாக, அவள் உன்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு யோக்கியமானவர்கள். சர்வ குண அன்விதாக, நல்ல குணங்களோடு கூடியவர்கள், அப்படி நிறைய பேரே இருக்கா.
प्रधानः तु अब्रवीत् राजन् राजपुत्रा हि अनेकशः वर्तन्ते भुवि पुत्र्याः ते योग्याः सर्वगुणान्विताः यस्मिन् रुचिः ते राजेन्द्र तम् आहूय नृपात्मजं देहि कन्यां धनं भूरि हस्ति अश्वरथ संयुतम्. உங்களுக்கு யார் விருப்பமோ கசிய ருச்சிக்கு உங்களுக்கு யார்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கோ ஹே ராஜேந்திர ராஜாவே தம் ஆகூய அவனை கூப்பிடுங்க நிருபாத்மஜம் அந்த பையனை கூப்பிட்டு கன்யாம் தேஹி உன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு தனம் பூரி நிறைய தனம் கொடு பொண்ணு கல்யாணத்தில் ஹஸ்தி எல்லாம் கொடுப்பா இல்லையா பொண்ணு கொடுக்குற வச்சா யானை எல்லாமே படை எல்லாமே கொடுப்பா ஸோ யானை குதிரை ரதம் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணையும் சேர்த்து அந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்னு சொல்கிறார் பிரதான மந்திரி. यस्मिन् रुचिः ते राजेन्द्र तम् आहूय नृपात्मजं देहि कन्यां धनं भूरि हस्ति अश्वरथ संयुतम्. सर्वं जगदार्पणमस्तु.